தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளிடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலையான பிறகு அதிமுகவை மீட்டெடுக்கப் போவதாக சசிகலா சொல்லி வந்த நிலையில் இபிஎஸ்ஸின் எதிர்ப்பு முட்டுக்கட்டையாக அமைந்தது. ஆனால் தற்போது அவர் எடுத்துள்ள தனி ரூட் அதிமுக வட்டாரங்களை உன்னிப்பாக கவனிக்க வைத்துள்ளது. அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்தது சசிகலாவை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ்ஸின் நிலையும் தனித்து விடப்பட்டு இருக்கிறது. அதிமுக மற்றும் அமமுகவின் வாக்கு வங்கியை சரிக்கும் வியூகத்தை சசிகலா வகுத்துள்ளார். பிப்ரவரி 3 அண்ணா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த காரில் சசிகலா வந்தார். உடனே டிடிவி தினகரனுக்கு அது குறித்த தகவலை ஆதரவாளர்கள் சொல்லவும் உடனடியாக பேட்டியை முடித்துக் கொண்டு தினகரன் அவசரமாக அங்கிருந்து கிளம்பி சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வரும் பிப்ரவரி 24 அதாவது ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் அம்மா அதிமுக என்ற புதிய கட்சியை சசிகலா தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இருக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான அம்சம் விஜயுடன் சசிகலா கூட்டணி அமைக்க விரும்புவதுதான். திரைமறைவில் இதற்கான வேலைகள் விறுவிறுப்பாக நடப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ட்விஸ்டை தினகரனை எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே சசிகலாவின் புதிய கட்சி அறிவிப்பு அதிமுக மற்றும் அமமுகவின் ஓட்டுகளை பிரிக்கும் செக்காக அமையும் என்று அவரது ஆதரவாளர்கள் நம்புகின்றனர். இதுவரை அமைதி காத்து வந்த சசிகலாவின் இந்த அதிரடி பாய்ச்சல் விஜயின் தாவேக்காவுடன் கைகோர்க்கும் பட்சத்தில் தமிழக தேர்தல் களம் 4 முனை போட்டியாக மாறி எதிர்பாராத திருப்பு முனைகளை தருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.